ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆஸ்டர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1820 ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெக்சர் எடுக்கிறதுக்காக அவரோட லேப்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எதேச்சியா ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அது என்னன்னா, எப்போதுமே ஒரு காம்பஸ் நார்த் டு சவுத்ல தான் நிற்கும். அதனால தான் அந்த திசை காட்டியா நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அன்னைக்கு அவர் லேப்ல பார்த்தது இதுக்கு மாறான ஒரு விஷயம். அவரோட லேப்ல ஒரு டேபிள்ல ஒரு காம்பஸ் இருக்கு. அந்த காம்பஸ் நார்த் டு சவுத்தை காமிக்காம வேற டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. எதேச்சியா இதை பார்த்து அவரு ஃபர்தரா அதில் ரிசர்ச் பண்றாரு. அப்போதான் தெரிய வருது, அந்த காம்பஸ்க்கு பக்கத்துல ஒரு வயர் இருந்திருக்கு. அந்த வயர்ல கரண்ட் போயிட்டு இருந்திருக்கு. ஆஃப்டர் ஃபர்தர் ரிசர்ச் அவர் என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதாவது ஒரு கம்பியில கரண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா அது தன்னை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த காம்பஸை அஃபெக்ட் பண்ணி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தோதா டிஃப்ளெக்ட் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு மேக்னெட் தான் தன்னை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரும் தன்னை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்குதுன்னு தான். அட் தட் பாயிண்ட் அன்னைக்கு வேற வேற டாபிக்கா வேற பிரான்ச்சா இருந்த மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கும் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக்கும் எதேச்சியா நடந்த ஒரு விஷயத்துல கம்பைன்ட் ஆகி எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரான்ச்சே கிரியேட் ஆகுது. பல பிரம்மாண்டமான மிக அவசியமான கண்டுபிடிப்புகள் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ங்கிற ஃபீல்டு உருவானதுனால தான் நமக்கு கிடைச்சது. நோட் இட், ஸ்டே டியூன்ட்.